என்ன வேணும் மேடம்? என்ன வேணாலும் கொடுப்பியா? உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா எங்ககிட்ட அது அவைலபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்போம் மேடம். எனக்கு என்ன வேணுமோ அது உன்கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட என்ன இருக்கும் மேடம்? உள்ள என்ன இருக்கோ அது கொண்டு வந்து கொடுக்கறது தான் எங்கள் டியூட்டி மேடம். கரெக்டாக தானே சொன்னேன். எனக்கு தேவையானது உன்கிட்ட தான் இருக்கு. உள்ள இருக்கிறத எக்ஸிபிஷன் மாதிரி காட்டுறதுக்கு டேஷ் அண்ட் டெமோக்ரஸி ஒத்துக்காது இல்ல? இவங்க என்ன டெல்லி வரையும் போயிட்டாங்க மேடம்? நீங்கள் எங்கேயோ போகிறதுக்கு இங்கே வந்துட்டீங்க மேடம். நான் கரெக்ட் டெஸ்டினேஷனுக்கு தான் வந்திருக்கேன். உனக்கு தான் பிக்கப் பண்ண தெரியல. டெஸ்டினேஷன் பிக்கப்பா? மேடம் நீங்கள் டிராவல்ஸ் போக வேண்டிய ஆளு தப்பி தவறி இந்த பார்லருக்கு வந்துட்டீங்க. ஏய், நான் தான் கரெக்ட் டெஸ்டினேஷன் வந்திருக்கேன்னு சொன்னேன்ல. உன் காது என்ன செவிடா என்ன? வெங்காயமா? மேடம் நீங்க என்ன சொன்னீங்கன்னு நல்லா புரிஞ்சிச்சு. யூடியூப் ரூல்ஸ் நல்லா ஃபாலோ பண்றீங்க போல இருக்கே. அதை ஃபாலோ பண்ணலனா யூடியூப் காரங்க என்ன அன்ஃபாலோ பண்ணிடுவாங்க. இப்போ இந்த யூடியூப் விஷயங்கள்லாம் நமக்கு எதுக்கு மேடம்? உங்களுக்கு என்ன வேணும்? பார்லருக்கு இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? சாப்பிடுறதுக்கு. வாய் திறக்க வேண்டியது நீ இல்ல, நானு. மேடம் சப்பறதுக்குன்னு எதுக்கு மேடம் அந்த மாதிரி பேசுறீங்க? சரி உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும் சப்புங்க. சொல்லுங்க. சாரி. ஏய், என்ன ரொம்ப பேசுற? ஐஸ்கிரீம் பார்லருக்கு எதுக்கு வருவாங்க? ஐஸ்கிரீம்காக. ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிடுவாங்க? சப்புவாங்க. நான் என்ன சொன்னேன்? ஓ சாரி மேடம், நான் தான் சரியா சப்பல. சரியா புரிஞ்சிக்கல மேடம். நீங்க சப்பணும்னு நினைச்ச. சாரி மேடம். சொல்லணும்னு நினைச்ச ஐஸ்கிரீம் நீங்க சப்புனீங்கன்னா சொன்னா உள்ள போய் நான் சப்புறேன். சொல்றேன் மேடம். வெளியில இருக்க கூலிங்க்கு என்னோட ஃப்ரிட்ஜ்ல இருக்க சில்னஸ்லாம் போயிட்டு ஃபுல்லா ஹீட்டா இருக்கு. என் ஃப்ரிட்ஜை கூலிங்கா இருக்கிற ஐஸ்கிரீம் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா. மேடம் ஆல்ரெடி நாங்க ஃப்ரிட்ஜ்ல இருக்க ஐஸ்கிரீம் தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்போம். நீங்க வாயில வச்சுக்காம மறுபடியும் ஃப்ரிட்ஜ்ல வைப்பேன்னு சொல்றீங்க. அது என்னன்னா, கொஞ்ச நேரம் ஐஸ்கிரீமை என் வாயில வச்சு சப்பிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போய் என் ஃப்ரிட்ஜ்ல வச்சுப்பேன். எதுக்கு மேடம் அவ்வளவு கவலைப்படுறீங்க? ஐஸ்கிரீம் கரைஞ்சிரும்ட்டா? ஆமா பின்ன, ஐஸ்கிரீம் வாயிலே கரைஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல குச்சியை வச்சுட்டு நான் என்ன பண்றது? மேடம் நீங்க பேசுறது மேன்ஷன் ஹவுஸ் குடிக்கிறவனுக்கே புரியாது. மேங்கோ ஜூஸ் குடிக்கிற எனக்கு எங்க புரிய போகுது மேடம்? சரி சொல்லுங்க, உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணும்? உங்ககிட்ட என்னென்ன ஃப்ளேவர்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு? நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு மேடம். ஆரஞ்சு ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், பனானா ஃப்ளேவர், பைனாப்பிள் ஃப்ளேவர், வெனிலா ஃப்ளேவர். ச்சே, எனக்கு இந்த ஐஸ்கிரீம்லாம் பிடிக்காது. எனக்கு பிரவுன் கலர் ஐஸ்கிரீம் தான் வேணும். ஓ சாக்லேட் ஃப்ளேவர் வேணுமா? சாக்கோபார் இருக்கு மேடம். நல்லா சொன்ன. சப்பறதுக்கு நீட்டா இருந்தாதான் நல்லா இருக்கும்ல. அப்போ நீட்டா இருக்கிறதே எடுத்துட்டு வா. ஏன்னா சப்பறதுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதையே சப்புங்க. சாரி சொன்னீங்க. உங்களுக்கு பிடிச்சது எடுத்துட்டு வரதான் எங்களோட டியூட்டி. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் கொண்டு வந்துடுறேன். ஓகே.